ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா. எனது அன்பு பிள்ளை, இன்னும் சற்று நேரத்தில் நீ முகமலர்ந்து புன்னகைக்கும்படி உனக்கான ஒரு சந்தோஷமான விஷயத்தை நடத்த போகிறேன். எவ்வளவோ கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் சிக்கல்லையும் மாட்டிக்கிட்டு முழிச்சனி இப்போதெல்லாம் தனிமையில் இருப்பது தான் நல்லது என பல பேரை பற்றி யோசிப்பதையும் பேசுவதையும் கூட நிறுத்தி கொண்டும் குறைத்து கொண்டும் விட்டாய்தானே. எல்லா சூழ்நிலைகளையும் அமைதியாக கடந்து போகணுன்னு மனசுக்குள்ளே இப்போது எவ்வளவோ மாற்றங்களையும் கொண்டு வந்து விட்டாய். என்ன பண்ணுறது, யாரையும் உன்னால் மாற்ற முடியலை. நீதான் உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் போல என நினைத்து கொண்டு உன்னுடைய குணங்களையும் செயல்களையும் எவ்வளவோ மாற்றிக்கிட்டு பேச்சை குறைச்சிக்கிட்டு செயல்களை அதிகப்படுத்தி முன்னேற துடிக்கிறாய் தானே. உன்னுடைய எண்ணமும் யோசனையும் சிந்தனையும் செயலும் எனக்கு எல்லாமே நன்றாக தெரியும் என் செல்வமே. இனி உன் வாழ்க்கைக்கான பொறுப்புகளை உன் அப்பன் முருகன் நான் ஏற்றுக்கிறேன். எப்போதும் யாரையும் எந்த இடத்திலும் எதற்காகவும் தேடி போய் எதிர்பார்த்து நிற்க வேணாம். ஏன்னா வெளிச்சம் இருக்கிற வரைக்கும் தான் நிழல் கூட உன் கூட இருக்கும். அதுபோல் எப்போதும் நீ மற்றவர்களுக்கான உதவிகளை செய்தால் மட்டும்தான் மற்ற மனிதர்கள் உன்னை தேடி வந்து நிற்பார்களே தவிர நீ யாருக்கிட்டையாவது உதவின்னு போய் கேட்டு நின்னா உன் நிழல் கூட உன்னை பின்தொடர்ந்து வராது என் செல்வமே. உன்னுடைய மனநிலையை குணப்படுத்தி உனக்கு அமைதியும் நிம்மதியும் தரக்கூடிய சக்தி வாய்ந்த மருந்து தேவையில்லாத விஷயங்களை மறப்பது தான். நீயே உன் வாழ்க்கையில் சின்னதில் நடந்ததுலேருந்து இப்போ உள்ள வரைக்கும் அத்தனையும் மனசுக்குள்ளே தூக்கி சுமந்து அதையும் இதையும் யோசித்து அடிக்கடி குழம்புகிறாய். முடிஞ்ச அளவுக்கு தேவையில்லாத விஷயங்களையும் அவசியமற்ற விஷயங்களையும் மறந்து கடந்து வந்துவிடு என் செல்வமே. உன்னை நேசிப்பவர்களுக்காக நீ வாழத்தான் வேண்டும். உன்னை வெறுக்கும் மனிதர்களுக்காக அவர்கள் கண் முன்னால் நீ ஜொலிஜொலிப்பாக வாழ்ந்து காட்ட வேண்டும். எவ்வளவோ விஷயங்களை நீ இழந்திருக்க, ஆனால் ஒவ்வொரு இழப்பிலிருந்தும் ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டு விட்டாய்தானே. பொய் சொன்னா பாவம், ஏமாத்தினா பாவம், அடுத்தவங்க மனசை நோகடிச்சா பாவம். இதையெல்லாம் செய்யாதே என நான் உனக்கு சொன்னாலும் இதையெல்லாம் செய்கிறவங்க நல்லா இருக்காங்களே அப்பா முருகான்னு நீ என்னிடம் கேட்பதும் எனக்கு புரியாமல் இல்லை என் செல்வமே. கெடுதல் செய்கிறவனும் கெட்டது செய்கிறவனும் இப்போ வேணும்னா நல்லா வாழ்கிறத போல இருக்கலாம். ஆனால் கூடிய சீக்கிரம் அவங்க அதற்குரிய தண்டனையை பெறும்போது அவர்கள் படும் துன்பத்தை நீ அறிய மாட்டாய் என் செல்வமே. எப்போவுமே புதுசாக ஒன்று கிடைக்குதுன்றதுக்காக பழகிய ஒன்றை பழைய ஒன்றை வெறுத்து விடக்கூடாது. ஏன்னா எப்போதுமே பழசு போல புதுசு வரவே வராது என்பது அனுபவ உண்மையாக பெற்றுக்கொள். ஏன்னா இனிமே வரப்போவது உனக்கு கஷ்டத்தையும் வலியையும் பிரச்சனைகளையும் கொடுத்தால் அதை சரி செய்வது உனக்கு கஷ்டமாக மாறிவிடும் அல்லவா. எப்போதும் எல்லா மனிதர்களிடமும் யோசித்து நம்பிக்கை வைன்னு சொல்கிறேன். அதே நேரத்தில் உன்னை நம்பும் மனிதர்களுக்கு நீ நம்பிக்கை துரோகமும் செய்துவிடக்கூடாது. எவ்வளவு கஷ்டமான நிலைமை வந்தாலும் ஒரு சிலரை தேடி போகாதே என் செல்வமே. அதே போல் மனசுக்குள்ளே எவ்வளவு வலியும் வேதனையும் கண்ணீரும் குழப்பமும் இருந்தாலும் கூட ஒரு சிலரிடம் உன் மன கஷ்டங்களை சொல்லாதே. ஏன்னா அப்படி நீ சொல்லும்போது அதை பார்த்து சந்தோஷப்படக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பது எனக்கு தானே தெரியும். தேவையில்லாத முரட்டு பிடிவாதமும் வரட்டு கௌரவமும் உன்னை மட்டுமல்ல உன்னை சார்ந்திருக்கிறவங்களையும் சங்கடத்தில் தள்ளிடும். இந்த இரண்டு குணங்களையும் தூக்கி தூரமாக வச்சுட்டு எப்போதும் எல்லாரிடமும் அன்பாக பணிவாக பொறுமையாக நடந்து கொள். நீ சொல்லும் ஒவ்வொரு பொய்யும் உன்னை ஒரு நாள் தலை குனிய வைக்கும் என்பதை புரிந்து கொண்டு தேவையில்லாமல் பொய் சொல்லும் பழக்கத்தை முதல்ல நிறுத்திக்கோ. ஏன்னா நீ பொய் சொல்லி ஒரு நாள் மாட்டிக்கும் போது தான் உனக்கு தெரிய வரும் நீ ஏமாத்தினது அடுத்தவங்களை இல்லை உன்னைன்ட்டு. ஏன்னா பொய் ஒருபோதும் உன்னை நிம்மதியாக வாழ விடாது, உண்மை ஒருபோதும் உன்னை சாக விடாது என் செல்வமே. பிறந்ததுக்கு அடுத்த நிமிஷத்திலிருந்தே ஒவ்வொரு மனுஷனுக்கும் மரணத்திற்கு இன்னும் எத்தனை நாட்கள் என்பதற்கான கணக்கு தொடங்கிடும். ஒவ்வொருத்தனும் பிறந்ததிலிருந்து இத்தனை வருஷம் வாழணும் என்பது தானே கணக்கு. அப்படிதான் ஒவ்வொரு மனிதனும் பிறந்த அடுத்த நிமிடத்திலிருந்தே கடிகாரமுள் ஓடுவது போல அவனுடைய மரணத்திற்கான எண்ணமும் கடக்கும் தொடங்கிவிடும். அது புரியாமல் எல்லா மனுஷனும் இன்னைக்கு ஆட்டம் போட்டு ஆணவத்தில் அழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. மனிதனுக்கு பயம் வந்தால்தானே பக்தி வருகிறது, பக்தி வந்தால்தான் நல்ல புத்தி வருகிறது. நல்ல புத்தி வரும்போது வெற்றியையும் பெற்று விடுவான். வெற்றி வந்துவிட்டால் வசதி வாய்ப்புகள் தானாக வந்துவிடும். அப்படி வசதி வாய்ப்பு வரும்போது தன்னடக்கத்தோடும் பணிவோடும் நடந்துக்கிறவன் வாழ்க்கையை நிரந்தரமாக ஜெயிச்சு வெற்றியாக வாழலாம். அல்ல வசதி வந்துடுச்சின் திமிரும் ஆணவமும் கொள்பவன் அதனாலேயே அழிந்து போய்விடுவான் என்பதுதானே உண்மை. ஏன்னா திமிர் வந்துட்டாலே 4 ஆணவம் வந்துடும். ஆணவம் வரும்போது அழிவு தானாக வந்துவிடும். அழிவு வந்தவுடனே மறுபடியும் பயம் வரும்.
பயம் வரும்போது மனிதனுக்கு மீண்டும் பக்தி வரும். இப்படி தான் நிறைய பேர் என்னை வணங்குறாங்க. அப்புறம் நல்ல நிலைமைக்கு வந்தோடனே என்னை மறந்துடுறாங்க. மறுபடியும் கஷ்டப்பட்டு மறுபடியும் பக்தி வந்து என்னை வந்து வணங்கக்கூடியவர்களாக. என் அன்பு பிள்ளையே, அப்படி இல்லாமல் தேவைக்காக மட்டுமே என்னை தேடி வராமல் எப்போதுமே நான் அவங்க கூட இருக்கணும், முருகன் தான் எனக்கு எல்லாம், அப்பா தான் எனக்கு முக்கியம்னு என்னை முழுவதுமாக நம்பும் மனிதர்களை நான் ஒருபோதும் கைவிடுவது கிடையாது. உன்னை சுற்றி இருக்கும் எல்லாரிடமும் எல்லா விஷயங்களையும் பேசி புரிய வச்சிடலாம் நினைக்காத. ஏன்னா சில நேரம் உன் எதிரில் இருப்பது எருமையாக கூட இருக்கலாம் தானே. எருமைகிட்ட நீ ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யுன்னு சொல்லி செய்ய வைக்க முடியுமா? அதே போல் தான் ஒரு சில மனிதர்களும் நீ என்னதான் பேசி என்னதான் அறிவுரை சொன்னாலும் என்னதான் எடுத்து சொன்னாலும் என்னதான் புரிய வச்சாலும் அவர்கள் தன்னை மாற்றிக்கொள்ளவும் நீ சொல்வதை கேட்டுக்கொள்ளவும் தயாராக இருக்கவே மாட்டார்கள் என செல்வமே. அப்படிப்பட்ட இடத்துல நீ பேசுகிறத விட பேசாமல் இருக்கிறது தான் உனக்கு நல்லது. தேவையில்லாமல் உன்னுடைய ஆற்றலை வீணாக்கி கொள்ளாதே. சில நேரங்களில் இது எப்படியாவது நடந்துடணும் நீ கஷ்டப்பட்டு முயற்சி செய்வாய். ஆனால் உன்னுடைய முயற்சியையும் தாண்டி அந்த விஷயம் வேறு மாதிரி நடக்குதுன்னா அது என்னுடைய விருப்பம் என்பதை புரிந்துகொள். சில நேரங்களில் சில முடிவுகள் உன்னுடைய புதிய வாழ்வின் தொடக்கமாக கூட இருக்கலாம் தானே. பொய்யின்கிற கவசம் தன்னை காக்கும் என்று பலர் நம்புகிறார்கள். ஆனால் பொய் எப்போதும் யாரையும் காப்பாற்றுவது கிடையாது. உண்மை எனும் ஆயுதம் ஒரு நாள் அந்த பொய் எனும் கவசத்தை உடைத்தெறியும் என்பதை நீ மறந்துவிடாதே என் செல்வமே. எப்போவுமே உண்மை பேசுகிறவங்க நிச்சயமாக ஒரு நாள் பெரிய நிலைமைக்கு வந்துடுவாங்க. ஆனால் அடிக்கடி பொய் பேசி தப்பிச்சுக்கிட்டு இருக்கவே ஒரு நாள் மிகப்பெரிய ஆபத்தில் போய் மாட்டிக்கொள்வான் என்பதுதான் உண்மை. நீ யாருக்கும் விளக்கம் கொடுத்து உன் நேரத்தை வீணாக்கிக்காத. ஏன்னா யாருக்கு எது தேவையோ அது மட்டும்தான் அவர்கள் காதில் விழும். அளவுக்கு அதிகமான நிபந்தனைகளை ஒருவரின் மீது திணிக்காதே என் செல்வமே. அப்படி உன் கூட இருக்கிற துணையோ அல்லது உன் குடும்பத்திலேயோ அல்லது உன்னுடைய பிள்ளைகளிடமோ நீ அதிகமாக நிபந்தனைகளை போட போட கட்டளைகளை போட போட அவர்களிடமிருந்து அன்பு உனக்கு கிடைப்பதற்கு பதிலாக வெறுப்பை பெற்று விடுவாய். எப்போதுமே அன்புதான் பிரதானமாக இருக்கணுமே தவிர கட்டளைகளும் நிபந்தனைகளும் பெரிதாக இருக்கக்கூடாது. உன்னுடைய திறமைகளை நீயே தெரியாமல் புரிந்து கொள்ளாமல் தானே உனக்குள்ள தாழ்வு மனப்பான்மையை வச்சுக்கிட்டு நம்மளால முடியாது நமக்கு கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். முதலில் உன்னை பற்றி நீ புரிஞ்சுக்கணும். உன்னுடைய திறமையை நீ இன்னும் அதிகப்படுத்த முடியும். நித்தமும் நித்தமும் உன்னுடைய திறமைகளையும் தகுதிகளையும் அதிகப்படுத்தி கொண்டு ஜெயித்து விடுகிற ஆளாய் நீ மாறிவிடு. மனிதனை உயிரோடு கொல்லக்கூடிய மிக கொடுமையான விலங்கு என்ன தெரியுமா? கோபம் மட்டும் அல்ல, மன அழுத்தமும் தான். மன அழுத்தம் உனக்குள்ளே இருந்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சி தினமும் நீ மனசளவில் கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தாலும் அது உன்னை உயிரோடு கொன்றுவிடும் என் செல்வமே. தொடக்கத்தில் உன் வாழ்க்கையை பற்றி நீ புரிஞ்சுக்கல. ஆனால் இப்போது காலம் செல்ல செல்ல எல்லாத்தையும் பழகிக்கிட்டு எல்லா கஷ்டங்களையும் பட்டு அனுபவத்தின் மூலமாக யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை தெரிந்து கொண்டு விட்டாய் தானே. இனிமேலாவது யாரோ ஏதோ சொன்னாங்கன்னு போலி வாக்குறுதியை நம்பி நிம்மதியிலிருந்து தவிக்காமல் யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன்னு தெளிவான புன்னகையோடு உன் வாழ்க்கையை கடந்து செல்ல தயாராகு. அடுத்தவரை நம்புவதை விட நீ உன்னை நம்பினால் நிச்சயமாக உன் வாழ்க்கையை நீ ஜெயித்து விடலாம். நல்லதே உனக்கு நடக்கும். ஓ முருகா.